நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸ்லீப் பண்ணி கிளாரிட்டியில் நான் இருக்கேன், தெளிவாக நான் இருக்கேன். அப்போ தான் நான் நக்ஷத்ரா மூர்த்தியோட மெசேஜ் த வீடியோ நான் பார்த்தேன். கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். விஜயகுமார் சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னை கால் பண்ணி இப்படி ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் அது வாங்க, நானும் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 minutes நான், என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் விஜய் மாற்றி we were telling him. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணப்போ, ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட், என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? நாங்க எதுக்கு அனுகிரக காசு கொடுக்கணும்? நாங்க ப்ரொடியூசர்லயே. உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் we are not running a production house. Then why do you have to call us and ask cash? இவங்க கொடுத்த வேர்ட்ல மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஸ்டோரி எழுதினார் தானேம்மா உங்களுக்கு இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானம்மா பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட், ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போது இது நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவார், இல்லைம்மா இந்த எபிசோட் நீங்கள் வேறு லெவலில் போயிடுவீங்க, வேறு ரேஞ்சில் போயிடுவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிரும் தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 half an hour பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜ்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடல, விஜயகுமாரை கால் பண்ணியிருக்கோம். நீங்க ஏன் கால் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுங்க? அது எனக்கு புரியல. யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனலி இன்வால்வ் இன் திஸ், தென் வை டிட் யூ டேக் த கால்? அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு சே. She have been exposed through her own video. Your tongue is your worst enemy, Nakshatra. You have said a lot of statements which I can give a proof கிளாரிட்டிக்கு நான் கொடுக்குறேன். why did you personally message me, Nakshatra? இன்ஸ்டாகிராமில் ஏன் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க? why did you delete your comments? உங்களோட இதில் சைடில் கிளாரிட்டி இருக்குன்னா ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் delete பண்ணீங்க? நீங்கள் உங்களோட புருஷனை பற்றி பேசும்போது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பர்சனலில் பேசுவீங்க. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் பர்சனாக பேசினா என்ன தப்பு? அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா அதையே நீங்கள் கேட்குறீங்க? அது எப்படி தப்பாகும்? you want to answer this. உங்களோட டங் இப்போ this is because of you I'm posting this video. You want clarity na, I'll give the clarity. And after this what happened, in the production house எல்லாருமே I tried reaching out to விஜயகுமார். வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 8 months இது நடந்துட்டு இருக்கு, எனக்கு வேணா 1 monthல எனக்கு வீடியோ போடலாம்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, டிஆர்பி இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு 1 monthலேயே அந்த வீடியோ போடலாம்ல, ஏன் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன்? ஏன்னா உங்களோட புருஷன் ஹஸ்பண்ட் விஜயகுமார் இவர் சொன்ன வேர்ட்னால நம்பி கேரக்டர் டெவலப் ஆகும் ஓகேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் இவ்வளோ வெயிட் பண்ணேன் நான் என்னோட 1 year. அதுக்கு நீங்கள் என்ன இது சொல்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட இது கேட்காம என்னோட சேலரி ஏன் கட் பண்ணணும்னு கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்கிறீங்க? ஜியோ ஹாட்ஸ்டாரில் சமீபத்தில் வெளியான ரிசார்ட் சீரீஸில் ஸ்ரீநிதி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த நடிகை அனுகிரகாவோட ரீசெண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகி பேசு பொருளாக மாறி இருக்கு. அனுகிரகா அவங்களோட இந்த வீடியோவில் இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு சேலரி கொடுக்கல, சேலரியை கேட்டால் நீங்கள் நடிக்கிற சீனுக்கு தான் சேலரி தருவோம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இந்த சீரீஸில் சீனே கம்மியாக தான் தராங்க. இந்த சீரீஸோட ரைட்டர் விஜய் கிட்ட கேட்டால் உங்கள் கேரக்டர் டெவலப் ஆகும்னே சொல்கிறாரு, ஆனால் அப்படி எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. சரி வேற ஏதாவது ப்ராஜெக்டில் நடிக்கலாம்னு பார்த்தா வேற எந்த ப்ராஜெக்ட்லையும் நடிக்க முடியாத மாதிரி 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. கேஷியர் கிட்ட சேலரி பற்றி கேட்டால் விஜய் கிட்ட பேச சொல்கிறாங்க. இதனால என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி பேசினா அவங்க ஒய்ஃப் தேவையில்லாம கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுறாங்க அப்படின்னு அனுகிரகா விஜய் மற்றும் அவரோட ஒய்ஃப் நக்ஷத்ரா
மேல குற்றம் சாட்டியிருந்தாங்க. நட்சத்திராவும் இதுக்கு பதிலளிக்கிற விதமா, சேலரி நீங்க ப்ரொடக்ஷன் கிட்ட தான் கேட்கணும், அதுக்கு எப்படி விஜய் பதில் சொல்ல முடியும், உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி பயங்கரமா கத்தி பேசினாரு, அதனாலதான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நட்சத்திராவோட இந்த ரிப்ளை வீடியோக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அனுகிரகா ஒரு வீடியோவை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ரிசார்ட் சீரிஸோட பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரமே சம்பந்தப்பட்ட விஜயே இதுக்கு நேரடியா பதிலளிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஹலோ ஆல், இப்போ நான் ஸ்லீப் பண்ணி கிளாரிட்டியில் நான் இருக்கேன், தெளிவாக நான் இருக்கேன். அப்போ தான் நான் வந்து நட்சத்திரா மூர்த்தியோட மெசேஜ் இந்த வீடியோ நான் பார்த்தேன். கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து கால் பண்ணி இப்படி ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் அது வாங்க, நானும் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில். எருமசாணி நான் எப்போவுமே நான் சைல்ட்ஹுட்டில் இது பார்ப்பேன். ஸோ அதனால இவரோட ஃபேன் பேஸில் தான் நான் அது ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சனால தான் நான் வந்து குளோபல் வில்லேஜஸ்கிட்ட ஆடிஷன் போனேன். 3:30 ஆடிஷன் போனேங்க. என்ன மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ். அண்ட் இவங்க வந்து கொடுத்த வேர்டில் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஸ்டோரி எழுதினார் தானேம்மா உங்களுக்கு வந்து இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானம்மா பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட், ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போ இது வந்து நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னன்னா இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவார், இல்லைம்மா இந்த எபிசோடு நீங்கள் வேற லெவலில் போயிடுவீங்க, வேற ரேஞ்சில் போயிடுவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேம், ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட யோர் டங் இஸ் யோர் worst enemy நக்ஷத்ரா. யூ ஹேவ் செட் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஐ கேன் கிவ் ஒரு ப்ரூஃப் கிளாரிட்டிக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டோரி இருக்கு, அதுல இது ஒரு ஸ்டோரியில நீங்க லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்க அவரை வந்து நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க, அவரு சொல்ல மாட்டாரு, அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்கன்னா அப்ப நான் விஜயகுமார் கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட நான் போய் நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெமுனரேஷன் கட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு, ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க, நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளின்னு, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல, ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா, அப்படியா, நீங்க வந்து வர வேணாம், அவகிட்ட சொல்லிருங்க, நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு, இப்படி சொல்லும் போது ஒரு காமனா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதான் எனக்கு கோபம் வந்தது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கோபம் வந்தது. பிகாஸ் தேர் கன்சர்ன்ட் அபவுட் மீ. நீங்க உங்களோட புருஷனை பத்தி பேசும்போது நீங்க வந்து இப்படி பண்றீங்க, பர்சனல்ல பேசுறீங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் பர்சனா பேசினா என்ன தப்பு? அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா அது ஏன் நீங்க கேக்குறீங்க? அது எப்படி தப்பாகும்? யூ வாண்ட் டு ஆன்சர் திஸ். உங்களோட இது டங் இப்போ வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஐம் போஸ்டிங் திஸ் வீடியோ. யூ வாண்ட் கிளாரிட்டினா ஐ கிவ் த கிளாரிட்டி. And after this what happened, in the production house எல்லாருமே I tried reaching out to விஜயகுமார். வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 8 months இது நடந்துட்டு இருக்கு, எனக்கு வேணா வந்து 1 monthல எனக்கு வீடியோ போடலாம்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, டிஆர்பி இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு 1 monthலயே அந்த வீடியோ போடலாம்ல, ஏன் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன்? ஏன்னா உங்களோட புருஷன் ஹஸ்பண்ட் விஜயகுமார் இவர் சொன்ன வேர்ட்னால நம்பி 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 கேரக்டர் டெவலப் ஆகும், ஓகே கேரக்டர் டெவலப் ஆகும் ஓகேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் இவ்வளோ வெயிட் பண்ண நான் என்னோட 1 year. அதுக்கு நீங்க என்ன வந்து இது சொல்றீங்க? அப்போ உங்ககிட்ட இது கேட்காம என்னோட சேலரி ஏன் கட் பண்ணணும்னு கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? தெர் இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து இப்போ ரீசெண்டா கூட ஐ ட்ரைட் கெட்டிங் விஜயகுமார் ஆன் கால், பட் ஹி வாஸ் not responding. I forwarded voice messages. The கோபின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணது எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ணேன். He was not minding. வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷூட்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் நான் எனக்கு பேசணும் சார், ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாரு, விட்னஸா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவர் கேட்டார் இது ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு, பேசல. அவர் என்ன மைண்டு கூட பண்ணல, கார் ஏறி போயிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி பேசாம இருப்பேன்? உங்ககிட்ட கேட்காம, விஜயகுமார் கிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட போய் കേൾക്കുന്നത്? എന്റെ പൊന്ന് ചേച്ചി, ഞാൻ പൊട്ടിപ്പൊളിഞ്ഞ് ഇവിടെ ഇരിക്കുകയാണ്. എനിക്ക് മേലെ ആകാശം താഴെ ഭൂമി എന്ന് പറഞ്ഞ് ജീവിക്കുന്ന ആളാ ഇപ്പം ഞാൻ. എന്ത്
പുള്ളിക്കാരി വിരകിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. എനിക്ക് മലയാളം അറിഞ്ഞൂടാന്ന് ഇപ്പോൾ കുറെ കമന്റ്സ് വരുന്നുണ്ടായിരുന്നു. മലയാളത്തിൽ പറ എനിക്ക് മലയാളം അറിയാം, തമിഴ് അറിയാം, ഇംഗ്ലീഷ് അറിയാം, ഹിന്ദി അറിയാം, ഏത് ലാംഗ്വേജിലും ഇതെനിക്ക് പ്രൂവ് ചെയ്യാൻ പറ്റും. അമ്മാതിരി എൻ്റെ അടുത്ത് ചെയ്തത് അത്രയും അനീതിയാണ്. പുള്ളിക്കാരി ഇത് വിരകാണ്. പിന്നെ എന്തിനാണ് വൈ ഡിഡ് യു പേഴ്സണലി മെസ്സേജ് மீ நக்ஷத்ரா இன்ஸ்டாகிராமில் ஏன் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க? வை டிட் யூ டிலீட் யோர் கமெண்ட்ஸ்? உங்களோட இதில் சைடில் கிளாரிட்டி இருக்குன்னா ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் டிலீட் பண்ணீங்க? നിങ്ങൾ ഉത്തരം പറഞ്ഞേ പറ്റൂ. நீங்கள் ஒரு பதில் கொடுக்காம நீங்க தானே சொன்னீங்க கிளாரிட்டி வேணும்னு. கிளாரிட்டி இருக்குல்ல, நல்ல கிளாரிட்டி இருக்குல்ல. நீங்க வேறையும் இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடல, விஜயகுமாரை கால் பண்ணியிருக்கோம். நீங்க ஏன் கால் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுங்க? அது எனக்கு புரியல. யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனலி இன்வால்வ் இன் திஸ், தென் வை டிட் யூ டேக் த கால்? அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. ஷி ஹாவ் பீன் எக்ஸ்போஸ்ட் த்ரூ ஹர் ഓൺ വീഡിയോ. പല നാൾ കള്ളൻ ഒരു നാൾ പിടിക്കപ്പെടുന്നു പറഞ്ഞൊരു ചൊല്ലുണ്ട് മലയാളത്തിൽ. താങ്കൾക്ക് അത് അറിയുമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. പക്ഷെ ഇതാണ് ആ സംഭവം. അറിഞ്ഞോ? எப்பவுமே ஒருத்தருக்கு தப்பா வாழ முடியாது. ஓகேவா? எப்பவாச்சும் இது பேக் ஃபயர் பண்ணி தான் ஆகும். நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கெல்லாம் பண்றேன்னா அது எனக்கு ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம். மினிமம் 64K ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு இருந்தது. என்னோட வீடியோ இவ்வளோ வைரல் ஆகுதுன்னா நீங்க ஜஸ்ட் பாருங்க எவ்வளோ பிரச்சனை இது கிரியேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ பேர் இதை பற்றி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐ ரிசீவ் நம்பர் ஆஃப், யூ won't believe, hundreds of calls, and that too from influencers and actors who have followers more than 100K. அவங்க ஏன் என்ன கால் பண்ணும்? How did they even get my number? Just think about this issue. ക്ലാരിറ്റി ചോദിച്ചില്ലേ? ക്ലാരിറ്റി കിട്ടിയോ? അടിച്ച് അണ്ണാക്കിൽ തരാൻ എനിക്ക് അറിയായിട്ടല്ല. പല കാര്യങ്ങളും ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എല്ലാത്തിനും ഉത്തരം പറയേണ്ടി വരും. എൻ്റെ ഇപ്പോഴത്തെ സ്ഥിതി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്ക് ഒരാളെ എനിക്ക് പേടിയില്ല. ഏത് അറ്റം വരെ വേണമെങ്കിൽ ഞാൻ പോവും. അമ്മാതിരി കണ്ടീഷൻ, ഈ ഒരു കണ്ടീഷനിൽ എന്നെ വെച്ചത് നിങ്ങളാണ്. 8 മാസമാണ് നിങ്ങൾ എൻ്റെ ലൈഫ് ഒന്ന് പോക്കിയത്. 8 മാസം. എന്നിട്ട് ഒരു ഉളുപ്പില്ലാണ്ട് ഇങ്ങനെ യു ആർ ഡിഫെൻഡിങ് യുവർ സെൽഫ്. ഇപ്പോഴും വന്നിട്ട് അവർ പറഞ്ഞ സ്റ്റേറ്റ്മെന്റ് ഒക്കെ അവർ പറയുന്നില്ല, അത് ഞങ്ങൾ സോറി എന്നൊന്നും പറഞ്ഞിട്ടേ ഇല്ല. എന്നിട്ട് അപ്പോളജി 8 o'clock എന്നെ വിജയകുമാർ എത്ര മിസ് കോൾ ആയിരുന്നു എന്നറിയോ വിളിച്ചിട്ട്. പുള്ളിക്കാരൻ നീ പറയാ பாய் ஃப்ரெண்ட் விட்டு பேசுறியா? பாய் ஃப்ரெண்ட் அவன் என் பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எனக்காக பேசுறா, റൈറ്റുക്കാக പേസുവാ. എന്നെ മിണ്ടാണ്ടിരിപ്പിക്കാനൊന്നും തനിക്കാവൂല. താനല്ല, തന്റെ വേറെ ആര് വിചാരിച്ചാലും അതാവൂല. நீ வந்து கூப்பிட்டு எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியட்டும். I'll expose you like hell. I'm literally, this is an open actually challenge to Vijay Kumar. Open challenge to Vijay Kumar. Can you say that, okay, I have threatened you for money? Can you say this? Vijay Kumar, you're answerable. எப்பவாச்சும் நீங்க வெளியே வந்து தான் ஆகணும் இதை பத்தி பேச. எப்பவுமே ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு விஜயகுமார். For your kind information. And please, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு